அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி சூரிய பகவான் மேச ராசிக்கு பயிற்சியாகி அங்கு உச்சம் பெறுகிறார். இதன் காரணமாக தனுசு ராசினியர்களுடைய வாழ்வில் இவ்வளவு நாட்களாக உங்களுடைய வாழ்வில் நீங்கள் பட்டு வந்த துன்பங்கள் அனைத்துமே சூரியனை கண்ட பனி போல் விலகக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த சூரிய பயிற்சி அமைஞ்சிருக்கு. அந்த வகையில தனுசு ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மேசத்தில் சூரிய பகவான் உச்சம் பெற்றும் ரிஷபராசியில் குரு பகவானும், கடகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றும் கன்னிராசியில் கேதுவும், கும்பத்தில் சனி பகவானும், மீனத்தில் ராகு சுக்கிரன் புதன் ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக தனுசு ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில சூரிய பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். சூரிய பகவானை பொறுத்த வரைக்கும் சூரிய பகவானே உலகில் உள்ள அனைத்து உயிர்களுக்கும் ஆற்றலை தரக்கூடியவர். ஆதித்யன், ரவி, பாஸ்கரன், கதிரவன், மித்ரா உள்ளிட்ட பல பெயர்களால் இவர் அழைக்கப்படுகிறாரு. இந்து மதம் மட்டுமின்றி புத்த மற்றும் ஜெயின மதத்தினரும் சூரியனை தெய்வமாக வழிபடும் வழக்கத்தை கடைபிடிக்கிறார்கள். 7 குதிரைகள் பூட்டிய ரதத்தில் பவனி வரும் சூரிய பகவானுடைய இயக்கத்தை அடிப்படையாக கொண்டு மாதங்கள் கணக்கிடப்படுகின்றன. சூரிய பகவானை எப்படி வழிபட்டால் நமக்கு என்ன பலன் கிடைக்கும் என்பதையும் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த வகையில் நவகிரகங்கள்ல தலைமை கிரகமாக போற்றப்படும் சூரிய பகவானுக்குரிய கிழமையாக ஞாயிற்றுக்கிழமை கருதப்படுது. ஒருவருடைய வாழ்க்கையில் பணம், பதவி, பெயர், புகழ், அதிகாரம், அரச அந்தஸ்து ஆகிய யோகங்கள் அமைய வேண்டும் என்றால் அதற்கு அவருடைய ஜாதகத்தில் சூரியனுடைய அருள் நிறைந்திருந்து இருந்தால் மட்டுமே கிடைக்கும். ஞாயிற்றுக்கிழமைகள்ல விரதமிருந்து சூரிய பகவானை வழிபடுவதால் சூரியனுடைய அருளும் எதிரிகளை வெல்லும் பலமும் கிடைக்கும் என்பது நம்பிக்கையாக உள்ளது. அப்படி சூரிய பகவானை விரதமிருந்து வழிபடும் முறைகள் என்ன என்று பார்க்கும்போது சூரிய பகவானை விரதமிருந்து வழிபட நினைப்பவர்கள் காலையில் சூரிய உதயத்திற்கு முன் எழுந்து பிரம்ம முகூர்த்தத்தில் நீராட வேண்டும். பூஜை செய்யும் இடத்தை நன்கு சுத்தம் செய்து கொள்ள வேண்டும். அர்ச்சனைக்கு ஒரு தட்டை தயார் செய்து அதில் கொஞ்சம் அரிசி, குங்குமம், சிவப்பு நிற மலர்கள், ஏதேனும் ஒரு பழம் ஆகியவற்றை வைத்து கொள்ள வேண்டும். அதே போல் விளக்கை ஏற்றி கொண்டு அதை சூரியன் உதிக்கும் திசை நோக்கி வைத்து ஒரு சிறிய சொம்பில் தண்ணீரை எடுத்து சூரிய பகவானை நோக்கி வழிபட்டு கொண்டு அந்த அர்ச்சனை தட்டின் மீது தீர்த்தம் போல தெளிக்க வேண்டும். பூஜை முடிந்தவுடன் நீங்கள் சாப்பிட வேண்டியது ஏதேனும் இனிப்பு வகையாக இருக்க வேண்டும். குறிப்பாக வெல்லம் சேர்த்து சாயப்பட்ட இனிப்பை சாப்பிடலாம். அதன் பின் மாலை வரை தண்ணீர், பால் தவிர வேறு எதுவும் சாப்பிடக்கூடாது. காலை முதல் மாலை வரை சாப்பிடாமல் விரதம் இருந்துவிட்டு மாலையில் சூரிய உதயத்திற்கு முன்பாக சாப்பிட்டு விட வேண்டும். ஒருவேளை சூரிய அஸ்தமனத்திற்கு முன்பாக சாப்பிடவில்லை என்றால் கட்டாயம் சாப்பிடக்கூடாது. அடுத்த நாள் சூரிய உதயத்திற்கு பின்னர் தான் சாப்பிட வேண்டும். இந்த சூரிய பகவானை வழிபாட்டை நாம் மேற்கொள்வதன் மூலமாக என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் நமக்கு கிடைக்கும் என்று பார்க்கும்போது சூரிய விரதம் மேற்கொள்பவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்பட்டு ஆயுள் நீடிக்கும். கொடிய நோய்கள் எதுவும் அண்டாது. முகத்தில் வசீகரம் உண்டாகும். சமூகத்தில் பிறர் மதிக்கின்ற சூழல் ஏற்படும். பொருளாதார வளர்ச்சி உண்டாகும். அது மட்டும் இல்லாமல் துஷ்ட சக்திகள், செய்வினை, மாந்திரிகம் போன்றவை சூரிய விரதம் ஏற்பவர்களை அண்டாது. தன்னை எதிர்க்கும் எதிரி அரசனாகவே இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை விரதம் இருந்து சூரிய பகவானை வழிபட்டால் எதிரிகள் வீழ்ந்து போவார்கள். அத்தகைய மகத்துவம் வாய்ந்ததுதான் இந்த ஞாயிற்றுக்கிழமை சூரிய விரதமாகும். இந்த விரதத்தை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் தவறாமல் இருந்து வழிபடுபவர்கள் வாழ்வில் மிக பெரிய மாற்றத்தை சந்திப்பார்கள் என்பது ஐதீகம். அந்த வகையில் தனுசு ராசியை சேர்ந்த மூலம், போராடம், உத்திராடம் முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது ராசநாதனாகிய குரு பகவான் அனுகூலமற்ற நிலையில சஞ்சரிக்கும் இத்தருணத்துல ஆரோக்கியம் உங்களுக்கு கை கொடுத்து உதவிகரமாக அமைய இருக்குதுங்க. அதே போல பணப்பற்றாக்குறை என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை.
கிடைப்பதால் எதிர்பாராத பண உதவி கிடைப்பதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க. அதே போல தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு ருணரோக சத்ருஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்திருப்பதால வீண் செலவுகளும் மருத்துவ செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இதனால் கூடுமான வரைக்கும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவது நல்லது என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துதுங்க. ஆரோக்கியத்தை காப்பாற்றிக்கொள்ள உதவிகரமாக இருக்குங்க. திருமண முயற்சிகளை மேற்கொண்டு வரும் தனுசு ராசியினருக்கு இவ்வளவு நாட்களாக ஏற்பட்டு வந்த தடங்கல்கள் தாமதங்கள் நீங்கி திரு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. வரனை முடிவு செய்வதில் உறவினர்களிடையே கருத்து வேற்றுமை உண்டாகும். திருதிய ஸ்தானத்தில் சனி ராகு கூட்டு சேர்க்கை ஏற்படுவதால் முயற்சிகள்ல எளிதில் வெற்றி கிடைக்குங்க. பழைய கடன்கள் கவலை அளிக்கும். வெளிநாடு ஒன்றில் வேலைக்கு சேர வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சுன்னா பெண் அல்லது பிள்ளைக்கு நியமன உத்தரவு கடிதம் கிடைக்க இருக்குது. இது குடும்பத்தில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் விதமா அமைஞ்சிருக்குதுங்க. குறிப்பா உங்களுடைய ராசிக்கு 6ல் குருவும் 8ல் செவ்வாயும் உள்ளதால் ஆரோக்கியத்தில் மட்டும் அதிக கவனத்தோடு இருப்பது நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துது. தனுசு ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு சுபபலம் பெற்றுள்ள சனி பகவானுடன் கூடிய விரைவில் ராகு இணைவதால் ஊதிய உயர்வு பதவி உயர்வு ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. உயரதிகாரிகள் உங்களிடம் நியாயமாக நடந்து கொள்வார்கள். சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு பணிகள்ல உற்சாகத்தை ஏற்படுத்துங்க. புதிய வேலைக்கு முயற்சி செய்யும் தனுசு ராசி அன்பர்களுக்கு மனதிற்கு பிடித்த நல்ல ஒரு நிறுவனத்தில் நல்ல ஒரு ஊதியத்துடன் கூடிய வேலை கூடிய விரைவில் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க. வெளிநாடுகளில் வேலை பார்த்து வரும் அன்பர்களுக்கு கூடுதல் சலுகைகளும் கிடைக்க இருக்குது. அதே போல் தனுசு ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த சூரிய பகவானுடைய உச்ச பயிற்சி காலகட்டங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது வர்த்தகத்துறைக்கு அதிகாரம் கொண்டுள்ள அனைத்து கிரகங்களுமே உங்களுக்கு ஆதரவாக இருக்காங்க. சந்தையில் உங்களுடைய விலை பொருட்களுக்கு நல்ல ஒரு விலை கிடைக்க இருக்கு. இவ்வளவு நாட்களாக கஷ்டத்தையே சந்தித்து வந்த உங்களுக்கு சூரியனை கண்ட பனிப்புல் அந்த துன்பங்கள் அனைத்துமே நீங்கி எதிர்பாராத லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா தான் இந்த சூரிய பயிற்சி காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல இந்த தருணம் புதிய விற்பனை நிலையங்களை திறப்பதற்கு வங்கிகளுடைய உதவி கிடைக்குங்க. ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி துறையினருக்கு புதிய வெளிநாடு ஆர்டர்கள் கிடைப்பது உற்சாகத்தை தருங்க. அளவோடு முதலீடுகள்ல நீங்கள் தாராளமாக ஈடுபடலாங்க. தனுசு ராசியை சேர்ந்த மாணவ மாணவியருக்கு இந்த சூரிய பகவானுடைய உச்ச பயிற்சி காலகட்டங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது தருணங்கள்ல புதன் உள்ளிட்ட அனைத்து கிரகங்களும் உங்களுக்கு உதவிகரமான நிலையில உள்ள வருகிறாங்க. நினைவாற்றலும் கிரகிப்பு திறனும் அதிகரிக்க இருக்குதுங்க. ஆசிரியர்களுடைய அக்கறையும் வழிகாட்டுதல்களும் பாடங்கள்ல உற்சாகத்தை ஏற்படுத்துங்க. தேர்வுகள்ல நல்ல மதிப்பெண்களை பெற்று மகிழ இருக்கீங்க. பெற்றோர்களையும் மகிழ்ச்சியில் திளைக்க செய்யக்கூடிய தருணமா தான் இத்தருணம் அமைஞ்சிருக்குதுங்க. இக்காலகட்டங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வைத்தீஸ்வரன் கோவில் தரிசனம் அஷ்டமஸ்தான செவ்வாயினுடைய தோஷத்தை அடியோடு போக்கி எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தும்.